திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த ஏரியாவிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து பெஸ்ட்டு ஸ்பாட்டாக வந்து நான் சொல்லுவேன். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து 19 கிலோமீட்டர்ஸில் டிஸ்டன்ஸில் உள்ள திருமூர்த்தி மலைக்கு தான் நாங்கள் போகிறோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து திருமூர்த்தி மலை போகிற வரையுமே ஃபுல்லாகவே வந்து டெம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் டூரிஸ்ட் பிளேஸ் அதிகமாக இருக்கும். போகிற வழியிலே திருப்பதி கோயில், அப்புறம் முருகன் டெம்பிள், அப்புறம் மூணார் போகிற வழி, அமராவதி டேம் போகிற வழி எல்லாமே வந்து இந்த வழியில் தான் இருக்குது. போகிற வழி ஃபுல்லாகவே மினி கேரளா போனால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். கேரளாக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து தென்னை மரமாக தான் இருக்கும். திருமூர்த்தி டேம் போகிறதுக்கு முன்னாடி திருமூர்த்தின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? பழங்காலத்தில் திருமூர்த்தி மலையில் வந்து 3 பெரிய முனிவர்கள் வந்து தவம் செஞ்சுருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும். இவங்க 3 பேர்த்தையும் திருமூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் இந்த ஏரியா மக்களுக்கு வந்து தண்ணி பஞ்சம் ஏற்பட்டனால, மழை சுத்தமாக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல், மழை இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால இந்த மக்கள்லாம் வந்து அந்த 3 தெய்வத்திட்டையும் முறையிட்டிருக்காங்க. அவங்க இந்த 3 தெய்வம் வந்து மக்களோட நலனை கருதி சரி இவங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மலை உச்சியிலேருந்து கொட்டுற அருவியாக வந்து மாறிட்டாங்க. அந்த டைம்லேருந்தே தண்ணி பஞ்சம் வந்து இந்த ஊர் மக்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்வீழ்ச்சியில் குளித்தோம் அப்படின்னா எந்த நோயாக இருந்தாலும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்து திருமூர்த்தி அணைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்டிங் வந்து இங்கே ஆரம்பிக்கிறது 3 கிலோமீட்டருக்கு பக்கமாக வந்து இதே பாலம் தான் போயிட்டுருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல பிளேஸாக வந்து இருக்கும். இந்த 3 கிலோமீட்டருக்கு இடையிலே வந்து ஒரு 5-6 வாய்க்கால் இருக்குது. இந்த ஊர் மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 வாய்க்கால் வந்து இருக்குது இந்த 3 கிலோமீட்டருக்கு இடையிலையே. இந்த திருமூர்த்தி அணையோட கேட் வந்து என்றைக்குமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட ஓப்பன் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஓப்பன் பண்ண மாட்டாங்க அவங்க. நம்ம வெளியவே இருந்து வந்து உள்ளே விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டா மட்டும்தான். வெளியவே இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த கேட் வந்து என்றைக்குமே ஓப்பன் ஆகாது. நம்ம இங்கே இந்த சைடில் முன்னாடியே நின்று உள்ளே பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அப்படி பசங்கள்லாம் உள்ளே போகணும் அப்படின்னா உள்ளே ஏறி முன்னாடி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றபடி பெரியவங்க வந்து வெளியவே நின்று பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும், உள்ளே போக முடியாது. என்றைக்கும் இல்லாமல் அந்த தடவை வந்து ரொம்பவே தண்ணி கம்மியாக இருக்குது. ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, மழை இல்லாதனால ரொம்பவே தண்ணி கம்மியாகிடுச்சு. இந்த இடத்துல இருந்தே ஃபுல்லாகவே வந்து பூங்கா அதிகமாக இருக்கும். திருமூர்த்தி பூங்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுற பிளேஸ் அங்கே இருக்குது. அது இல்லாமல் கோவில், இங்கேருந்தே கோவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே கோவில் அதிகமாகவே இருக்கும். கோவிலுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. பைக்னால் வந்து 10 ருபீஸ் வாங்குறாங்க. காரு, வேனு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 50 ருபீஸ் வாங்குறாங்க. இப்போ டிக்கெட் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மலைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே மலையாக இருக்கும். அந்த மலை மேலே வந்து நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு கீழே கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கடையெல்லாம் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ஏரியா வச்சுருந்தவங்க தான். எல்லாமே வந்து அங்கேயே வீடு கட்டி அங்கேயே இருக்கிறவங்க தான். எல்லாருமே மலை மேலே வீடு, கீழே அடிவாரத்தில் வீடு, அந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த திருமூர்த்தி அணை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தண்ணி இங்கே வரையுமே இருக்கும் ஃபுல்லாகவே. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தா ஃபுல்லாகவே கும்பல். அந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருந்தே வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேட்டுக்கு ரைட் சைடில் வந்து பைக் பார்க்கிங்கு, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கூழ், அதுக்கு சைட் டிஷ்ஷு, அப்புறம் வந்து பஜ்ஜி, போண்டா, அந்த மாதிரி இலந்த வடை, நெல்லிக்காய், மாங்காய், வாட்டர்மெலனு, பைனாப்பிள் இந்த மாதிரி எல்லாமே வந்து சின்ன கப்பில் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 3வது கடை, இந்த வயசானவங்க தாத்தா பாட்டி 2 பேர் இருந்தாங்க. இவங்கள்ட்ட குடிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் மற்றபடி எல்லாருமே வந்து சின்ன எங்கே தான் இருந்தாங்க. இவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தாங்க. சரி அவங்கள்ட்ட குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட குடிச்சிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளவும் வந்து ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாகவே கடைகள் நிறையா இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூ, தேங்காய், பழம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் பக்கத்தில் இங்கே ஜூஸ் கடை இருக்குது. நேராக அப்புறம் உள்ளே போயிட்டோம். அந்த சைடில் இருக்கிறது மண்டபம். இந்த கோவிலுக்குன்னு கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பம் வரையுமே இந்த தேங்காய் பழக்கடை, அப்புறம் அங்கே அதுக்குள்ளேயும் வந்து ஃப்ரூட்ஸ் கடை எல்லாமே இருக்கும். நம்ம நேராக வந்து இங்கே கீழே ஃபஸ்ட்டு மேலே போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் கீழே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிறப்பே குளிச்சிட்டோம். இதனால் மேலே போய் அருவி பார்த்துட்டு வந்துட்டு கீழே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். யார் போனாலுமே வந்து என்ன குளிச்சுட்டு வந்தாலும் மேலே போய் அந்த அருவியில் கால் நினச்சிட்டு வந்துட்டு கீழே வந்து சாமி கும்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இது லாஸ்ட் டைம் போனப்போ தண்ணி வந்து இது ஃபுல்லாகவே இருந்துச்சு. நாங்கள் நடந்து போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த நடந்து போகிறத உரசிட்டு போச்சு, அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ வந்து கம்மியாக இருக்குது. மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி டிக்கெட்
டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு வந்து 2 வயசுக்கு உள்ளே இருந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை, 2 வயசுக்கு அதிகமாக இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேலே போகிறப்ப ஃபுல்லாக குரங்கு, அப்புறம் சைடில் வந்து பைப் லைன். இந்த பைப் லைன் வந்து மேலேருந்தே இந்த ஏரியா மக்களுக்கு வந்து திருமூர்த்தி மலையில வந்து தண்ணி வருது, அதை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த பைப் வழியாக வந்து வாட்டர் வந்து ப்யூரிஃபை ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்க மக்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சப்ளை ஆகும். அப்புறம் கீழே கோயில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து தண்ணி தள்ளி ஓடிட்டே இருந்துச்சு. கீழே வரையும் போகிறத பார்த்துட்டு அந்த ஏரியா மக்கள் வந்து அதே மாதிரி மேலே போக போக ஃபுல்லாக மலைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் போகிற டைமில் வந்து சண்டே டைமில் எல்லாம் காமெடி எடுத்துக்கொண்டாங்க. ஃபுல்லாக மலைக்குள்ளேயே ஃபுல்லாக தண்ணி தெளிச்சு அந்த ரோடு வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சந்தனம் வெறும் கல் மண்ணாக தான் இருந்துச்சு. அந்த மலையில் வந்து 40 வருஷம் தான் வேண்டுதல் வச்சுட்டு போகிறது கட்டியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க இந்த பாலம்லாம். பிரதோஷத்து அன்னைக்கு மட்டும்தான் மேலே அந்த அருவிக்கு பக்கத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மூவி அப்படின்னா ஜெயம் மூவி. அந்த மூவி இங்கே தான் எடுத்தது. லீவு வந்து சண்டே லீவுன்றனால அந்த டைமில் வந்து தண்ணி நிறைய இருந்துச்சு. அவங்க வந்து சுற்றி ஹீரோயின் வந்து போய் வந்து ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணுற டைமில் தண்ணி இருக்குது தனியாக ரூம். ஆனால் இந்த டைமில் வந்து அந்த மாதிரி தண்ணி இல்லை. லாஸ்ட் டைம் போனப்போ தண்ணி அதில் நடக்கவே முடியல. எனக்கே பயமாக இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துக்கிட்ட போகிறப்போ அவ்வளோ சவுண்டு அப்படி இருந்துச்சு. ரொம்பவே ஒரு ஆக்ரோஷமாக வந்து ஆறு எப்படி அருவி கொட்டி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட் இருந்துச்சு. போக பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து தண்ணி இல்லை சுத்தமாகவே. நம்ம மட்டுக்கு ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே பயப்படாமல் நடந்து போகலாம். சும்மா லைட்டாக கொஞ்சமாக தான் வந்துச்சு. நம்ம ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஜெயம் மூவி மட்டும் கிடையாது, 30 to 35 மூவி வந்து அங்கே தான் சின்ன சின்ன கிளிப்பு அங்கே தான் எடுத்திருக்காங்க. கோவிலை சுற்றி வந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.